السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் நேர்படுத்துகிற, சீர்படுத்துகிற அனைத்து வகையான பாடங்களையும் நமக்கு திருமறை குர்ஆன் வழியாக கற்றுத் தந்திருக்கிறார். நம்முடைய உடலில் நாம் நமது கண்களால் பார்க்கிற வாய்ப்புள்ள ஏராளமான பகுதிகள் இருக்கின்றன. நம்ம கைகளை பார்க்குறோம், வயிற்றை பார்க்குறோம், தொடையை பார்க்குறோம், காலை பார்க்குறோம். ஆனால் நம்ம கண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிற முகத்தினுடைய பல்வேறு பகுதிகளை நம்மளால் பார்க்க முடியல. அது நம்ம பார்க்குற கண்ணுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, அருகாமையில் தான் இருக்குது. கண்ணை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கிற கால் பாதத்தை கூட நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற மூக்கையோ உதட்டையோ கன்னத்தையோ காதுகளையோ, கண்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இமைகளையோ, இமைக்கு மேலே இருக்கிற நெற்றிப்பரு அந்த பகுதிகள் எதையுமே பார்க்க முடியல. ரொம்ப அருகாமையில் இருக்கு, பார்க்க முடியல. அந்த கண்களை கொண்டு உலகத்தை எல்லாம் பார்க்கிற அந்த கண்களையே பார்க்க முடியல. அதுக்கெல்லாம் வேற உதவி தேவைப்படுகிறது, ஒரு கண்ணாடி தேவைப்படுகிறது. ஒரு கண்ணாடியுடைய உதவி இல்லாமல் நம்முடைய முகத்தை நம்மளால் பார்த்துக்க முடியல. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் பார்க்க முடியாத பல பகுதிகள் இருக்கிறது. நம்முடைய உடல்ல எப்படி நம்முடைய கண்களால் பார்க்க முடியாத பகுதிகள் இருக்கிறதோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பேச்சில், நம்முடைய செயலில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாமே அறிந்து கொள்ள முடியாத பல நிலைகள் இருக்கிறது. ஆனால் நம்ம தான் அதை செய்கிறோம். மேலோட்டமாக பார்த்தா என்ன செய்கிறோம்னு தெரிஞ்சு தான் செய்வோம். என்ன பேசுகிறோம் அப்படின்னு நம்ம மூளைக்கு தெரியத்தான் செய்யும். ஆனால் கரெக்டாக முழுமையாக அதை உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா சில நேரங்களில், சில இடங்களில் கவனத்தோடு விழிப்போடு இருக்கிற எல்லா தருணங்களையும் நம்ம பார்த்துடலாம். கவனமற்று இருக்கிற தருணங்களில், விழிப்புணர்வு குறைவாக இருக்கிற தருணங்களில், இது மாதிரி பல நேரங்களில் நம்முடைய செயல்கள், பேச்சுக்கள் அனைத்தையும் முழுமையாக நம்மால் அறிந்து கொள்ள முடியாது. நான் செய்கிறது சரியா தப்பா அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரியான தருணங்களில் அதை சுட்டி காட்டுவதற்கு, அதை சொல்லித் தர்றதுக்கு நமக்கு பிறருடைய உதவி தேவை. இன்னொரு மனிதனுடைய உதவி இல்லாமல் பல நேரங்களில் என்னுடைய குறைகளை என்னால் அறிந்து கொள்ள முடியாது. நான் செய்யக்கூடிய தவறுகள் தான் என்பதை, அதை செஞ்சவன் நான் தான். ஆனால் அது நான் தப்பு செஞ்சிருக்கேன் என்பதை எனக்கு இன்னொருத்தர் சொல்லி காட்டினா தான் அந்த தப்பை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படியான பல்வேறு அம்சங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. பொதுவாகவே நம்ம சாதாரணமாக அப்படியே ஒரு ரேண்டமாக யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம கடந்து போய்கிட்டே இருப்போம். சில நேரங்கள் நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஈகோ இருக்கும், ஒரு அகங்காரம் இருக்கும், ஒரு ஆணவம் இருக்கும், ஒரு பெருமை இருக்கும். ஆனால் பெரும்பாலும் யாருமே தன்னை அகங்காரம் பிடிச்சவனாக, ஈகோவுடைய வெளிப்பாடாக அல்லது பெருமையினுடைய வெளிப்பாடாக நான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு ஏதாவது ஒரு கட்டத்தில் நம்ம யோசிச்சிருக்கோமான்னா பெரும்பாலும் யோசிச்சிருக்க மாட்டோம். பெரும்பாலும் என்ன 100க்கு 100% இல்லவே இல்லை. நம்மகிட்டலாம் அப்படி கிடையாதுப்பா, நான் அப்படி இல்லைப்பா, நான் அப்படியெல்லாம் யோசிக்கவே இல்லைப்பா, அப்படி அதுக்கு ஒரு நியாயம் கற்பிப்பா, அதுக்கு வேற ஏதாவது ஒரு செய்தி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஏன் செஞ்சேன்னு தெரியுமா, நான் ஏன் இப்படி பேசுறேன்னு தெரியுமா, இந்த காரணத்துக்கு தான் பேசுனேன் அப்படின்றது மாதிரி அந்த ஈகோவை மறைக்கிறதுக்கு, அந்த அகங்காரத்தை மறைக்கிறதுக்கு, அந்த பெருமையை மறைக்கிறதுக்கு வேறொரு காரணத்தை சொல்லிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளு, எதையுமே நேர்மையாக பேசுகிறவன், நான் முகத்துக்கு முன்னாடி எதையும் மறைக்கிறது இல்லை, இந்த மாதிரியான சில மேல் பூச்சிகளை பூசிக்கிட்டு என்னுடைய அகங்காரத்தை வேறொரு வகையில் வெளிப்படுத்தி கொண்டு இருப்பேன். ஆனால் உண்மையிலே இந்த அகங்காரம் தான் இது அப்படின்றது எனக்கு தெரியலை, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். எனக்கு என்னை விட்டு வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு இது அகங்காரமா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும், எனக்கு கிடைக்காமலே போய்விடும். எத்தனையோ விஷயங்கள்ல ஒவ்வொன்றுலையும் நம்ம தப்பு செய்ய நிறைய வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய இயல்பான ஒரு வார்த்தை, வாழ்க்கையில் ரொம்ப ஈஸியாக எல்லார் வாயிலையும், சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு இயல்பான வார்த்தை என்னன்னா, ரொம்ப பிஸியாக இருக்கேன், நேரமே இல்லை. எந்த காரியத்தை சொன்னாலும், புதுசாக எதையாவது ஒன்று செய்யணும்னு சொல்லி சொன்னாலும், எங்கே போய் செய்யறது, வேலைன்னு எல்லாம் கரெக்டாக இருக்குது, காலைல கடைக்கு போனோமா, சாயங்காலம் வந்தோமா, அப்படியே உடம்பெல்லாம் அழுத்து போகுது, படுத்து தூங்கினா அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது, திரும்ப மறுநாள் காலையில் எழுந்துச்சு ஓட வேண்டியது இருக்குது.
அங்க குடும்பத்தை பார்க்க வேண்டியது இருக்கு, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கு, அதை பார்க்கறேன் இதை பார்க்கறேன், நேரமே இல்லைங்க. ஆனா உண்மையில நேரமின்மையாக இருக்குமான்னு பார்த்தா பெரும்பாலும் அந்த சிக்கல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அப்படி நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இந்த வேலையை செய்யறதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாலோ அல்லது செய்யுங்கன்னு சொன்னாலோ நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ரொம்ப சாதாரணமா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தங்களுடைய வாழ்க்கையில நேரத்தை வீணாக பொழுது கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மொபைல் போனை நோண்டி நோண்டி ரீல்ஸை பார்த்து ஷார்ட்ஸை பார்த்து யூடியூப்ல வீடியோக்களை பார்த்து என்னமோ பயங்கரமான விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு நேரத்தை செலவழிக்கிற மாதிரி ஒரு சராசரியாக 24 மணி நேரத்துல ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இப்படி வீணா கழிக்கிறவர் சொல்வாரு, நான் பிஸியா இருக்கிறேன். ஆனா அவருக்கு தெரியல, உண்மையில தெரிஞ்சு சொல்றாருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. பல பேர் சொல்றாங்க, அவங்க தெரியாமலே சொல்றாங்க. இன்னும் சில பேர் நேரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த நேரம் இல்லையுடைய பின்னணி என்னவா இருக்கும்னு கேட்டா, நேரம் இருக்கும், ப்ரையாரிட்டி தெரியாது. எதை முன்னால் செய்வது எதை பின்னால் செய்வது, அதனால் அவர்கள் நேரமின்மை என்கிற சிக்கலுக்குள் ஆட்பட்டு இருப்பார்கள். அது அவருக்கு தெரியாது. நம்ம எல்லாம் செய்ய வேண்டிய வேலை தானே. ஒரு கடை நடக்குது, கடையில ஒரு 100 வேலைகள் இருக்குது அப்படின்னா அந்த 100 வேலையுமே முக்கியமான வேலைகள் தான். ஆனால் அந்த 100 வேலையில் நான் செய்ய வேண்டிய வேலை எது, இப்பொழுது செய்ய வேண்டிய வேலை எது, பிறகு செய்ய வேண்டிய வேலை எது, நான் செய்யவே கூடாத வேலைகள் எது, என் வேலைக்காரர்களை மட்டுமே வைத்து செய்ய வேண்டிய வேலை எது, நான் மட்டுமே செய்ய வேண்டிய வேலை எது, வேறு யாரிடமும் கொடுக்க கூடாத வேலை எது, இவ்வளவு வித்தியாசம் இருக்குல்ல. இந்த எந்த கேட்டகரியும் தெரியாது. பெருக்கிறதும் நான் செய்யற வேலை தானே, என் கடை தானே, நான் தானே ஓனரு, என்ன பண்றது, சுத்தமா வச்சுக்கிறது என் பொறுப்பு தானே, நான் விளக்கு மாத்த தூக்கணும்னா கல்லாப்பேட்டியில் கணக்கு பார்க்கறது யாரு, இரவு நேரத்தில் உட்காந்து ஆர்டர் போடுறது யாரு, சரக்குகளை சரி பார்க்கறது யாரு, முதல்ல செய்ய வேண்டியது இன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன, இன்னும் அரை மணி நேரத்தில் செய்ய வேண்டியது என்ன, நாளைக்கு செய்ய வேண்டியது என்ன, அது தெரியாத காரணத்தினால நேரம் எல்லாம் அற்பத்தில் விரயமாகி இருக்கும். முக்கியமான வேலைகள்லாம் பெண்டிங்க. என்னப்பா இது, எப்போ எவ்வளவு நேரம் உழைச்சாலும் நேரம் பத்தவே மாட்டேங்குது. இந்த நேர மேலாண்மை வகுப்புகள்ல ஒரு உதாரணத்தை சொல்லி பெரும்பாலும் மாணவர்களுக்கு விளக்கம் சொல்வது வழக்கம். ஒரு கண்ணாடி குடுவை எடுத்துக்குவாங்க, ஒரு கண்ணாடி பாட்டில் ஒன்று எடுத்துக்குவாங்க, அதை சுற்றி நிறைய பொருட்கள் வச்சிருப்பாங்க. மண் இருக்கும், கல் இருக்கும், சின்ன சின்ன ஜல்லிக்கல்கள் வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய கற்கள் வச்சிருப்பாங்க, தண்ணி வச்சிருப்பாங்க, பல பொருட்கள் இது மாதிரி அடுக்கி வச்சுட்டு இந்த கண்ணாடிக்குள்ள இதை ஃபில் பண்ணுங்கம்பாங்க. கண்ணாடிக்குள்ள பெரிய பெரிய கல்லா இருக்குமா, அப்படியே லைனாக அடிக்கிறோம், பெரும் கல்லா இருக்கு, ஈஸியாக தூக்கி போட்டு நிரப்பிடலாம் அப்படின்னு பெரிய கல்லை தூக்கி ஒருத்தர் போடுவார். 2-3 பெரிய கல் போட்ட உடனே அந்த கண்ணாடி பாக்ஸ் நிறைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்னத்தையாவது போடலாமா அப்படின்னா அதான் நிறைஞ்சிருச்சாம்பர். கண்ணாடி கொடுவ அதை போடக்கூடிய மெத்தடில் எதை முதல்ல போடுறோம் எதை 2வது போடுறோங்கிறத வச்சு எல்லாத்தையும் போடலாமா ஒன்று மட்டும் போடலாமாங்கிற வித்தியாசம் இருக்கும். எடுப்பில் அவர் எதை போடுறாரு, 2வது எதை போடுறாரு, 3வது போடுறாரு. இவர் பெரிய கல்லை தூக்கி போட்டார் அப்படின்னா ஓகே, பெரிய கல்லுக்கு இடையில சின்ன சின்ன இடைவெளிகள் இருக்கும். சின்ன கற்களை எல்லாம் தூக்கி அதுக்கு இடையில போட்டு கொஞ்சம் கொடுக்குறாருன்னா அதெல்லாம் போய் உள்ளுக்குள்ள செட்டில் ஆகும். பெரிய கல்லுக்கு இடையில இடைவெளி இருக்குமா, அந்த இடைவெளியில போய் ஒரு சின்ன கல்கள் போய் உட்காந்துக்குமா, அப்ப பெரிய கல்லை போட்டுட்டு சின்ன கல்லை தூக்கி போட்டாரா கொஞ்சம் குலுக்கி உள்ளுக்குள்ள இறக்கிடலாம். அந்த சின்ன கல்லை போட்டதுக்கு பிறகு அதை விட கண்ணுக்கு தெரிகிற மாதிரி சின்ன சின்ன இடைவெளி தெரியும். 2 கல்லுக்கு இடையில பொடி ஓடும். பெரிய கல் போடும்போது பெரிய இடைவெளி தெரிஞ்சிச்சு, சின்ன கல்லை போட்டோட சின்ன இடைவெளி தெரியும். மண்ணள்ளி போட்டாருன்னா அந்த சின்ன இடைவெளிக்குள்ள போய் மண்ணு போய் உட்காந்துக்கும். இப்ப அதுக்கு பிறகு கண்ணுக்கே தெரியாது, பாட்டில் ஃபுல் ஆயிட்ட மாதிரி தெரியும், கண்ணுக்கே தெரியாது. ஆனாலும் அங்கு சில ஓட்டைகள் இருக்கிறது, இடைவெளி இருக்கிறது. தண்ணி அள்ளி ஊத்துறாருனா 1 லிட்டர் தண்ணி அது பிடிக்கும். இதே வேலையை அவர் உள்டாவா செஞ்சாரு, மண்ணள்ளி போட்டார். முதல்ல எந்த கல்ல போடுவாரு, எந்த பெரிய கல்ல போடுவாரு, எந்த சின்ன கல்ல போடுவாரு, எந்த தண்ணி ஊத்துவாரு, எதுக்குமே இடமில்லாம போயிடும். அப்ப எந்த வேலையை முதல்ல செய்யறோம், எந்த வேலையை 2வது செய்யறோம், அதை வைத்துக் கொண்டு அனைத்து வேலைகளையும் செய்ய முடியுமா முடியாதா என்பதெல்லாம் தீர்மானிக்கப்படும். நம்ம பல நேரங்கள் என்ன பண்ணிடுறோம், எல்லா வேலையும் நான் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னுரிமை எது, முதலில் செய்ய வேண்டியது எது, அதுல மிஸ்டேக் பண்றவன் அவனுடைய செயல்கள் எல்லாத்திலுமே மிஸ்டேக் பண்ணிடுவான். குர்ஆன் இதை ரொம்ப அழகாகவே நமக்கு சொல்லுகிறது. இந்த உலக வாழ்க்கை மறுமை வாழ்க்கையை பற்றி சொல்லுகிற நேரத்தில் பல் துஸிரூனல் ஹயாத்த துன்யா வல் ஆகிரத்து கைரும் வஅப்கா, உலகமும் தேவைதான் மறுமையும் தேவைதான், ரெண்டையும் நம்ம வாழணும் தான். ஆனா எதுக்கு நீ முன்னுரிமை கொடுக்கிறாய், பல் துஸிரூனல் ஹயாத்த துன்யா, இந்த உலக வாழ்க்கைக்கு நீ முன்னுரிமை கொடுக்கிறாய், அதான் பிரச்சனை. 2 வாழ்க்கைக்கு உரிமை கொடுக்கணும், 2க்கும் தேவையானது நீ செய்யணும். ஆனா நீ எங்க தோல்வி அடைகிறது தெரியுமா, எதை முதல்ல வைக்கிறது அப்படிங்கிறது நீ தோத்துறப்பா. தூசிரூன, நீங்கள் அதற்கு முன்னுரிமை கொடுத்து தேர்வு செய்கிறீர்கள், அதனால் நீங்கள் தோற்று போகிறீர்கள். உலகமே பிரதானம் அப்படின்னு முன்னுரிமை கொடுக்கறதா தோத்து, அப்படியே கூடாது சொல்லு. அப்ப இப்படி வாழ்க்கையில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாம செய்து கொண்டிருக்கிற பல பிழைகளை நமக்கே தெரியாம அந்த தவறுகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த தவறுகளை உணர்ந்து கொள்ளக்கூடிய அறிவோ ஆற்றலோ இல்லாமல் நாம சரியா செய்யற மாதிரி நினைச்சு செஞ்சுக்கிட்டே இருப்போம்.
தொடர்ந்து அந்த வேலை நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரியான தருணங்கள்ல நாம நம்முடைய தவறுகள்ல இருந்து வெளி வருவதற்கான வேலை என்ன, அதுக்கான தீர்வு என்ன? நான் செய்யற தப்பு தப்புன்னு தெரியணும்ல, எனக்கு சுட்டி காட்டப்படணும்ல. அப்ப நாம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, மார்க்கம் சில பரிந்துரைகளை தருகிறது. நவீன உலகத்துல பெரிய பெரிய பிசினஸ் மேன்களுக்கு இப்போ நவீன பாஷையில் எப்படி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பெரிய பெரிய தொழில முன்னேறிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறோம், உனக்கு ஒரு மென்டார் வச்சுக்கங்கிறான். அதுல மென்டாரு உன் தொழில உனக்கு இல்லாத அனுபவத்தை அவர் சொல்லி தருவார். உனக்கு இல்லாத அனுபவம் அவருக்கு இருக்கும், உனக்கு இல்லாத அறிவு அவருக்கு இருக்கும், உனக்கு இல்லாத பறந்துபட்ட பார்வை அவருக்கு இருக்கும், உனக்கு இல்லாத பறந்துபட்ட தொடர்பு அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு காசு கொடுத்தாலாவது பரவாயில்லை, அவர்களிடத்துல போய் நீ சீடரா சேர்ந்து அவரை உனக்கு மேலதிகாரியா வச்சுக்க. அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு உன்னுடைய வாழ்க்கையில அதை சரி பண்ணிக்கிட்டே போனா உன் தொழில நீ முன்னேறிடலாம் என்று நவீன உலகத்துல மென்டார் பிசினஸ் என்பது பல மில்லியன் டாலர் கொளிக்கக்கூடிய ஒரு பெரும் தொழில். அவர் வேற ஒண்ணுமே செய்ய வந்து உட்கார்ந்துருப்பாரு, கேள்வி கேட்பாரு. அதை அப்படி செய்யக்கூடாது, எப்படி செய்யக்கூடாது, அரை மணி நேரம் 1 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம், வேற எதையுமே வேலையே செய்ய மாட்டாங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு நம்ம 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறதுக்கு அவ்வளவு யோசிப்போம். ஆனா தன்னுடைய அனுபவத்தை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நாளைக்கு 1 லட்சம் வாங்குவார். 2 மணி நேரம் உங்களிடத்துல கேள்விகள் கேட்பார், 1 மணி நேரம் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்வார். வேலை முடிஞ்சு பெட்டி கட்டிட்டு போயிடுவார். 1 லட்சம் நீங்க பில்லு கொடுக்கணும், 2 லட்சம் பில்லு கொடுக்கணும். 10 லட்சம் வாங்கக்கூடிய அளவிற்கு உண்டான மென்டார்களும் இந்தியாவிலே இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு 10 லட்சம் கொடுத்துட்டு 10,000 கோடியை சம்பாதிக்கிறவர்களும் இந்தியாவில் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது நவீன உலகம் இன்றைக்கு இது ஒரு தொழிலா போகுது. ஆனா நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் கூட சில நேரங்களில் மென்டார்கள் அவசியம்தான். நீங்க வச்சுதான் ஆகணும் அப்படின்னு குர்ஆன் கட்டளை இல்லை. ஆனா நான் என்னை சீர்படுத்திக்கிறதுக்கு, என்னை மேம்படுத்திக்கிறதுக்கு, என்னுடைய தவறுகளை எனக்கு சுட்டி காட்டி என்னை நேரடியாக சீர்திருத்தம் செய்து என்னை ஒரு நல்ல மனிதனாக உயர்த்துவதற்கு நல்ல மனிதர்கள், நல்ல அனுபவப்பட்ட, நல்ல அறிவுள்ள, நல்ல பண்பட்ட, நல்ல பக்குவத்தை கொண்டிருக்கிற மனிதர்களை நான் என்னுடைய ஆசிரியர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா பெரும்பாலும் அப்படி 99% அப்படியான ஒரு அதிகபட்சமா நாம அறிவுரை பெற்றுக்கொள்வது என்று இது மாதிரியான சொற்பொழிவு வழியா மட்டும்தான். எங்கேயாவது சிக்கல் மாட்டிக்கிட்டு தப்பிக்க முடியாட்டி அந்த மாதிரி நேரத்தில் போவோம். அதை தாண்டி இயல்பா யாரையாவது ஒருத்தர் அவர் இந்த விவகாரத்தில் இவர் தெளிவானவர் தான், இவருக்கு அதுல அறிவு இருக்கு, நம்மளை விட 10-20 வருஷம் அதுல ஃபீல்டுல அனுபவம் இருக்குது, அவர் நமக்கு கரெக்டா சொல்லுவாரு அப்படின்னு யாரையாவது வச்சு அவர்களிடமிருந்து சில பாடங்களை படிப்பினைகளை பெற்றுக் கொள்கிறோமா அப்படின்னு கேட்டா நம்மிடத்துல அப்படியான ஒரு பழக்க வழக்கமே இல்லாம இருக்கிறது. ஆனால் அப்படியான ஒரு பழக்கம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை நம்முடைய வாழ்வின் அனுபவங்கள் நமக்கு சொல்கிறது. ஏன்னா நம்முடைய குறைகளை இன்னொரு வகையில் நமக்கு சுட்டி காட்டப்படுது. சமூகத்தில் நமக்கு பிடிக்காத ஆட்கள் இருக்கிறாங்க, நம்முடைய எதிரிகள் இருக்கிறாங்க, நம்மளை கண்டாலே பொறாமப்படக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் நம்முடைய குறைகளை சொல்லுவாங்க. ஆனா நம்ம சீர்திருந்தவே மாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க, குறைகள் என் குறை எனக்கு தெரியல, ஆனா என் எதிரி சொல்றான் பத்தியா, என்ன எப்படி உலகை கொட்டி வச்சிருக்கான் பாரு, இவன் ஒரு 4 நிமிஷம் இவன் பயன்டா, இவன் பேச்சையும் போய் கேட்கலையா அப்படின்னு அவன் என்னுடைய குறையை சொல்லுவான். ஆனா அந்த குறையை நான் சீர்திருத்துவானா? கண்டிப்பா திருத்த மாட்டேன். ஏன் திருத்த மாட்டேன்? அவன் என்னுடைய ஈகோவை தூண்டி விடுறான். ஆமாடா அப்படிதான் சொல்லு, இப்ப என்ன உனக்கு என்ன வந்துச்சு, இப்படிதான் செய்வேன், கேட்டனா கேளு, கேட்கலாட்டி போ. சமீப நாட்களாக தமிழகத்தில் நீங்க பாத்தீங்கன்னா சில ஊர்களில் இந்த தர்கா, கந்தூரி, கொடிக்கட்டு இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை ரொம்ப விமர்சையாக நடத்தினாங்க. என்ன காரணம் அப்படின்னு பின்னாடி உளவியலை தேடி பார்த்தா, வேண்டான்னு முடிச்சவங்க இது தவறு, இதுல இருந்து விலகிடுவோம், கொஞ்சம் கொஞ்சமா விலகிடுவோம் அப்படின்னு சன்னஞ்சனமா குறைச்சிக்கிட்டே வந்த பல ஊர்களில் சில வருடங்களாக, ஒரு 1-2 வருடங்களாக வெகு விமரிசையாக அந்த விழாக்களை கொண்டாடினார்கள். ஏன் அதை கொண்டாடுறாங்க? அது நல்லது நினைச்சு கொண்டாடுறாங்களா அப்படின்னா அப்படி இல்லை. அதை குறை சொன்னவங்க மேல இருந்த வெறுப்புனால, கோபத்தினால, பொறாமையினால, அதுக்கு மாற்றமா நீ சொன்னல இப்ப பாரு எப்படி செய்யறோம் பாரு, கூடாது பிரச்சாரம் பண்ணியா, என்னமோ உலக மக்கள் மத்தியில் ஜெயிச்சிருச்சு, இப்ப பாரு எங்க ஊர்ல யாரை கூட்டிட்டு வந்து இன்னிசை கச்சேரி வைக்கிறோம் பாரு, எப்படி ஒரு சிலம்பாட்டத்தை போட்டு மக்களை கொண்டு நிப்பாட்டுறோம் பாரு, எப்படி வான வேடிக்கைகளை போட்டு கந்தூரிய ஜெகஜோதியை கொண்டாடுறோம் பாரு அப்படின்னு அதை சொன்னவர்கள் மீது இருக்கிற கோபத்தினால், வெறுப்பினால், பொறாமையினால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, தாங்கள் செய்து கொண்டிருக்கிற தப்பையே மேலும் மேலும் ஆழமா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இது சகஜமா நடக்கும். சொல்லக்கூடிய ஆளு சரியா சொல்லலாட்டி நம்ம வீடுகள்ல ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மென்டாராக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கு சமூகத்துல எந்த குடும்பத்திலையும் பார்க்க முடியல. அரிதிலும் அரிதாக
அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படி பார்க்கலாம். 90% எந்த குடும்பத்திலையும் எந்த தாயும் சரி எந்த தகப்பனும் சரி தான் பிள்ளைங்களுக்கு நல்ல மென்டாரா இருக்கிறதே இல்லை. ஏன்? பிள்ளைங்கள்ட்ட சொல்ல வேண்டிய முறைப்படியே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் திட்டு, ஒரே குறை சொல்றது, அதை அப்படி பண்ணிருக்க, இது இப்படி பண்ணிருக்க, அறிவு இருக்கா உனக்கு, அவனை பார் இவனை பார், எவன் எந்த பிள்ளை காப்பான்? நீங்களே கேட்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு 40 வயசு ஆயிடுச்சு, 50 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆயிடுச்சு. உங்களுக்கு அவர் சரியா தரப்பா சொல்லுதாருன்னு தோண மாட்டேங்குது. உங்களுக்கு அவன் சொல்றது கேட்கும்போது கோவம் வருது. பிள்ளைக்கு 12 வயசு, 18 வயசு, 20 வயசு, 22 வயசு, அவன் இன்னும் பக்குவம் அடையல, அவன் உலகத்தை பத்தி தெரியாது. நீங்க கற்றுக் கொடுக்கறதா அவனுக்கு உலகம். அப்படிப்பட்ட ஒருத்தனை ஒரே குறை சொல்லி நெகட்டிவ் திட்டிக்கிட்டு சோம்பேறியா உட்காந்துக்கிட்டே இருக்க, எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டே இருக்க, ஒரு வேலையை சொன்னா செய்ய மாட்டேங்கிற, உனக்கெல்லாம் எதுக்கு நான் திண்டச்சோறு. நல்ல குறிச்சு வச்சுக்கோங்க, இந்த பிள்ளைங்க ஒரு காலத்திலும் உங்களுக்கு பயன்படக்கூடியவங்களா வரவே மாட்டாங்க. என்ன நீங்க சீர்திருத்தல, ஆனா சொல்லிக்கலையே, இப்படி எல்லாம் சொல்லித்தானே பிள்ளைங்களை எல்லாம் வளர்க்கணும். எந்த ஊர்ல இப்படி சொல்லப்பட்ட புள்ள ஒழுங்கா வளர்ந்துருக்கு? நீங்க ஒண்ணு காட்டுங்க பார்க்கலாம். உலக அளவில் இதுக்காக வேண்டி ஆய்வு செஞ்சு சொல்லா, இப்படி எல்லாம் சொல்லாதியப்பா. பிள்ளைங்களை சீர்திருத்த முடியவே, அடிச்சு சீர்திருத்த முடியாது, திட்டி சீர்திருத்த முடியாது, கேவலப்படுத்தி சீர்திருத்த முடியாது. சீர்திருத்தம் பண்றதுக்குன்னு ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தட்ல தான் சீர்திருத்தம் பண்ணணும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல சின்ன குழந்தைகள் இருந்து பெரிய மனிதர்கள் வரை எல்லாரையும் சீர்திருத்தினாங்க. எப்படி பண்ணாங்க? அவங்க பண்ணுற மெத்தட் தான் சீர்திருத்தத்துக்கான ஒரே வழி. அவங்க யாரை திட்டினாங்க, எப்ப கெட்ட வார்த்தை பேசினாங்க, எப்ப கோபப்பட்டாங்க, எப்ப உணர்ச்சியை தூண்டினாங்க, எப்ப அடிச்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்தை தவிர வேறு எந்த கட்டத்திலேயும் எந்த மனிதரையும் அடித்ததே இல்லை. நபியாருடைய மனைவிமார் சொல்றாங்க, போர்க்களத்தை தவிர அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழிக்கிறக்காண்டி வந்து நின்று சண்டை போட வந்த அந்த களத்தை தவிர எதிரியை அடிக்கணுமே, அதை தவிர வாழ்க்கையில எங்கேயும் யாரையும் அடிச்சதில்லை. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்களுக்கு என் பிள்ளைய நான் அடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியம் உள்ள தாய் எத்தனை பேர், தந்தை எத்தனை பேர்? அதுவும் அடிக்கிற பிள்ளைகளுடைய வயசு பத்தியில் 2 வயசு, 2 வயசு, 3 வயசு, 4 வயசு. நீ என்ன தலைகீழ உருண்டு புரண்டாலும் 4 வயசு பிள்ளைய அடிக்கிறதுக்கு ஒரு நியாயம் கிடையாது. உங்களுடைய கோபம், உங்களுடைய உணர்ச்சி கொந்தளிப்பு, உங்களுடைய அறியாம, உங்களுடைய பலவீனம், அதுதான் அடிச்சிருக்கீங்களே தவிர என் பிள்ளைய சீர்திருத்தினேன், என் பிள்ளை அப்படிலாம் பண்ணாத்தானே ஒழுங்கா இருக்கும், இப்பவுமே அப்படியெல்லாம் சரி பண்ணிடும்ல, அடிச்சு வளர்க்காத நொறிச்சு வளர்க்காத முருங்கையும் அடிச்சு வளர்க்காத பிள்ளையும் உருப்படாது அப்படியெல்லாம் எவனோ எந்த காலத்துல சொல்லி வச்சு குப்பையெல்லாம் இன்னைக்கு என்ன பெரிய குர்ஆன் ஆதாரம் மாதிரி சொல்லிட்டு பிள்ளைய அடிக்க வேண்டியது. அப்ப இந்த தவறுகளை எல்லாம் சீர்திருத்துவதற்கு நமக்கு சீர்திருத்தக்கூடிய ஆள் எப்படி இருக்கணும்னா பக்குவமா, ஆளை டேமேஜ் பண்ணக்கூடாது, அவனுடைய செயலை டேமேஜ் பண்ணணும். நீ நல்ல பிள்ளைதாங்க, இந்த காரியத்தை மட்டும் நீ சரி பண்ணிட்டு வச்சுக்க, அப்படி தட்டி கொடுத்து பாருங்க, ஆமா நம்ம நல்ல பிள்ளைதான், இந்த ஒரு காரியத்தை செஞ்சா இன்னும் சூப்பரா போயிடும், செய்வோம்னு முன்னாடி வருவான். நீ எல்லாம் எங்க உருப்பட போற? ஆமா நான் உருப்பட மாட்டேன், இப்படி இருந்துடும். குர்ஆன் சொல்கிறது, ஃபஸாலு அஹ்ல ஸிக்ர் இன் குன்தும் லா தஅலமூன், நீங்கள் அறியாதவர்களாக இருந்தால் அறிந்தவர்களிடத்திலே கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், கேளுங்கள். அடுத்து ஒன்று போய் கேளு, இது மாதிரி கேட்கறதுக்கு ஒரு ஆளை வைங்க. யாரே ஒருத்தர் தான் இருக்கிற, பல பேர் வைக்கலாம் உங்களுடைய வட்டத்தில், உங்க சர்க்கிள்ல நீங்க பார்க்கிற மனிதர்கள்ட்ட யார் இடத்துல போய் உட்கார்ந்து அவர் என்னுடைய குறையை சொல்லுவார், என்னை டேமேஜ் பண்ணாம சொல்லுவார், என்னை சீர்திருத்தம் பண்ற முறையில் சொல்லுவார். அப்படியான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து போய் உட்கார்ந்து என் குறையை சொல்லுங்கன்னு கேளுங்க. ஆனா மனுஷனுக்கு மனசு வரவே வர, என்னுடைய நிறைய கேட்கும்போது ரொம்ப சிரிப்பா இருக்கும். ஆமா சொல்லு, அதையே பயங்கர சூப்பரா பண்ணிட்டீங்க, அதெல்லாம் நமக்கு கை வந்த கலங்க. என்னை பாராட்டும் போது ரொம்ப பிடிக்கும், எவங்களாம் பாராட்டுறானோ அவங்க கூட எல்லாம் போய் 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 நிக்கிறது. எதுக்கு நிக்கிறது? பாராட்டிக்கிட்டே இருப்பான்ல, முருகு சொரிஞ்சு விட்ட மாதிரி இருக்கும்ல, அதுக்காக வேண்டி போய் நிக்கிறது. குறை சொன்னா அப்படியே என்கிட்ட வராங்க, அவங்ககிட்ட வர, அவங்க பக்கம் போகாத, இவங்க பக்கம் போகாத. ஆனா உண்மையில யார் பக்கம் போகணும்னா நம்முடைய குறைகளை யார் சீர்திருத்துகிற முறையில் சொல்கிறார்கள். குறை சொல்கிறவர்கள் போக சொன்னாலும் போக மாட்டீங்க, நானும் போக மாட்டேன் தான். குறை சொல்லக்கூடிய ஆள்கிட்ட இப்ப உங்களுக்கு உபதேசம் பண்ற நானாவது போனா போக மாட்டேன். ஆனா யார் இடத்துல போவேன்? யார் என் குறையை சீர்திருத்துகிற நோக்கத்தில் அந்த குறையை சொல்றாரோ, சீர்திருத்தும் முறையில் சொல்கிறார், அவரிடத்துல போவேன். குறை சொல்றதே நோக்கமா, அதுதான் வேற எதுவும் இல்லை. நல்லா தெரியுது, என்ன அசிங்கப்படுத்துறது, என்ன டேமேஜ் பண்றது, என்ன குறை சொல்றது, நீ எல்லாம் ஒண்ணுக்கு ஆக மாட்ட என்று என்ன கீழே டவுன் பண்றதுக்கான வேலையை செய்யக்கூடிய ஆள்கிட்ட நான் போக மாட்டேன். ஆனா உங்களை உயர்த்துறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போகணுமா இல்லையா? குறிப்பாக தாயாக தந்தையாக நீங்கள் நல்ல முறையில் மிளிர வேண்டும். உங்க பிள்ளைக்கு நீங்க ஊர் உலகத்துக்கெல்லாம் மென்டானா இருக்க தேவையில்லை.
உங்க பிள்ளைக்கு நல்ல மென்டாரா இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க முதல்ல இந்த மாதிரி இன்னொரு மென்டார்ட்ட நீங்க போய் உட்காருங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு குர்ஆன் சொல்கிறது. யூசுப் நபி கனவு கண்டாங்க. 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் எல்லாம் எனக்கு சுஜூது செய்வதாக என் தந்தையே நான் கனவு கண்டேன் அப்படின்னு தன்னுடைய தந்தை இடத்துல, வாப்பா இடத்துல யூசுப் நபி சொல்றாங்க. இப்ப யூசுப் நபி என்ன பண்றாங்க? யா புனை லா தகுஸ்ஸு ருயாக அலா இஹ்வதிக ஃபயகீது லக கைதா இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன். எனதருமை மகனே, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கனவு என்ன, அவருடைய தாற்பயம் என்ன, இது எங்க போய் முடிக்க போகுது, இது ஒரு பயங்கர லெவலுக்கு யூசுப் போறாப்ல, எல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்காங்கிறது யாக்கூப் நபிக்கு விளங்கிடுச்சு. இப்போ யாக்கூப் நபி அவங்க யூசுப் நபி பார்த்து சொல்றாங்க, எனதருமை மகனே லா தகுஸ்ஸு ருயாக அலா இஹ்வதிக, உங்க அண்ணன் நபி மாட்ட போய் இதை சொல்லிடாத வாப்பா, ஃபயகீது லக கைதா, அவங்க பெரிய சூழ்ச்சி பண்ணி என்ன ஏற்கமாரி நம்ம பண்ணி விட்டுருவானுவா, ஆல்ரெடி உங்களை குரானில் உட்கார்ந்துருக்காங்க. இன்ன ஷைத்தானில் இன்சானி அதுவும் முபீன், ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறான். இதுதான் ஒரு மென்டார் செய்யற வேலை. என் பிள்ளைய நல்ல முறையில் கைட் பண்ணி அழகா அவனை வளர்த்தெடுத்து எந்த ரூட்ல போகணும் அவன் திசையை காட்டி, நாம போய் ஒரு மென்டார்ட்ட உட்காரணும், ஒரு வழிகாட்டி இடத்துல உட்காரணும், ஒரு ஆசிரியர் இடத்துல உட்காரணும் அப்படின்னா முதல்ல நீங்க உட்காரணும்னு உங்களுக்கு ஒரு பணிவு வரணும். யாருக்கு பணிவு இருக்குதோ அவதான் உட்கார முடியும். பெருமை இருக்கிறாங்க உட்காரவே முடியாது. எனக்கு தான் எல்லாம் தெரியும், அவர்களும் பெருசா சொல்லி தந்துருவாரு. உங்க முகத்துல இருக்கிற உங்க கண்ணத்தை உங்க கண்ணால பார்க்க முடியலங்கிறது எப்படி உண்மையோ, உங்கள்கிட்ட இருக்கிற குறைய பல நேரங்களில் உங்களால் பார்க்க முடியாது. அதான் யதார்த்தம் உண்மை. அதுக்கு தான் போக சொல்றோம். ஆனா ஏன் போக மாட்டேங்கிறோம்? நான் சரிப்பாடா, கரெக்ட், ஐ அம் பெர்ஃபெக்ட், எனக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, எல்லாம் எனக்கு தெரியும், நான் எப்படின்னு ஒருத்தர் போய் உட்காருவேன்? என்னை விட ஒருத்தர் பெருசுன்னு தெரிஞ்சா தானே உட்காருவேன், அல்லது என்னை விட எனக்கு வழிகாட்டுவாருன்னு நினைச்சா தானே உட்காருவேன். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறுல அல்லாஹ் சொல்ல பாடம் என்ன? மூசா நபி பெரிய நபி, குர்ஆன்ல ஆக அதிகமாக சொல்லப்பட்ட நபி மூசா நபி. வேற எந்த நபிக்கு குழந்தை பருவம் பேசப்படுது? மூசா ஈசாவை தவிர இன்ச்சுமை இன்ச்சா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே மூசா நபியுடைய வரலாறு பேசப்படுகிறது. அவ்வளவு பாடங்கள். அப்படிப்பட்ட பெரும் நபி, உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரும் சமூகத்தினுடைய தலைவராக அனுப்பப்பட்ட நபி, திருமறை குர்ஆனிலே எந்த சமூகத்தை முன்வைத்து அல்லாஹ் நமக்கு அதிகம் பாடம் கற்பிக்கிறானோ அப்படிப்பட்ட சமூகத்திற்கு தூதராக அனுப்பப்பட்ட நபி. இஸ்ரவேலர்களை வச்சு தான் அதிக பாடம் நமக்கு, வேற யாரை பத்தியும் வேற யாரை வச்சு அவ்வளவு சொல்லலாம் இல்ல. சூரா பக்ரா விடுங்க, முழுக்க முழுக்க இஸ்ரவேலர்கள் தான். சூரா ஆல இம்ரான் எடுங்க, முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு நபி அவங்கள ஒரு ஆசிரியர் இடத்துல எல்லாம் போக சொல்றான். ஹில்ர் அலைஹிஸ்ஸலாத்துல போய் நின்னுக்கிட்டு அவங்க சொல்றாங்க, ஹல் அத்தபிஉக அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா, அல்லாஹ் உங்களுக்கு கற்று தந்திருக்கிற அந்த நேரிய செய்திகளை நான் உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்காக உங்களை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மாணவனாக உங்களுக்கு சீடனாக நான் வரணும்னு ஆசைப்படுறேன், பெர்மிஷன் தர்றீங்களா? அந்த பொறுமை, ஒரு ஒரு ஆசிரியரை தேர்வு செய்ய வேண்டும் என்கிற உணர்வு, அதை கற்றுக்கொள்கிற வரைக்கும் ஒரு இடத்துல இருந்த பொறுமை. நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம வட்டத்தில் யோசித்து இந்த மாதிரி ஆட்களை வைத்துக் கொண்டால் நம்முடைய வாழ்வின் தோல்விகளில் கூட பிரச்சனை இல்லை, வெற்றிகளின் போது இந்த மாதிரி ஆள் அவசியம். தோல்விகளின் கூட பிரச்சனை இல்லை, ஆனா வெற்றிகளின் போது தான் தலகால் புரியாம நம்ம ஆடும். அப்ப என் மண்டையில தட்டி உட்கார வச்சு சரி பண்ணி இப்படி எல்லாம் யோசிக்காத, 4 இதுல ஜெயிச்ச உடனே வாழ்க்கையை ஜெயிச்சிருமோ பிளான் போட்டுறாத, அல்லாஹ் மறந்துடாத தம்பி அப்படின்னு எனக்கு மண்டையில தட்டி உட்கார வைக்கக்கூடிய ஒரு போதகரை நாம் ஒவ்வொருவரும் கண்டறிந்து அவ்வப்போது அவர்களிடத்திலே அறிவுரைகளை பெற்றுக்கொள்வது என்பது நம்முடைய வாழ்விற்கு பயன் தரக்கூடியதாக அமையும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஹாத்தமில் அன்பியா வல் முர்சலீன். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உலகத்திற்கே மென்டாராக இருந்து வழிநடத்தக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு நூலைத்தான், ஒரு வேதத்தை தான் திருமறை குர்ஆனாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். உண்மையில் குர்ஆனோடு நல்ல ஒரு தொடர்பை நாம் மேற்கொண்டோம்னா தனியாக நமக்கு ஒரு மென்டார் தேவைப்பட மாட்டாங்க, ஆசிரியர் தேவைப்பட மாட்டாங்க. குர்ஆனுக்கு நிகரான ஒரு ஆசிரியர் உலகத்தில் யாருமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு சூழல்ல குர்ஆனை ஆசிரியராக எடுத்துக்கொள்ளக்கூடிய
ஒரு அறிவும் அனுபவமும் பக்குவமும் நமக்கு இருக்குதான்னு கேட்டா நம்ம சமூகத்துக்கு இல்லை. குர்ஆன் இருக்குது, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கும், குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு அதனுடைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது அல்ல குர்ஆன். அதை தாண்டி குர்ஆனுக்குள்ள அதை ஒரு ஆசிரியராக எடுத்துக்கொண்டு உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு மேடு பள்ளங்களையும் குர்ஆன் சரி செய்யக்கூடிய வகையில குர்ஆனை அந்த இடத்துல கொண்டு வைக்கணும்னா குர்ஆனை வெறுமனே பார்த்தா போதாது, ஓதுனா போதாது, படிச்சா போதாது, அதை தாண்டி அதை ஆழ்ந்து சிந்திக்கணும். நம்ம சமூகத்துக்கு குர்ஆனை ஆழ்ந்து சிந்தித்தல் என்பது அது ஒரு எட்டா கனி. கடைசியா குர்ஆனை சிந்திப்பதற்காக எப்ப நீங்க உட்கார்ந்து சிந்திச்சீங்க யோசிக்க பார்க்கலாம். இப்படி ஒரு கேள்வி கேட்டா எத்தனை பேருக்கு பதில் சொல்ல முடியும்? எப்போ ஓதுனீங்கன்னு கேட்டா மலமளமல கை தூக்கிடுவீங்க. அதாவது சுபூபர் ஓதுனே, நேற்று மகரிபர் ஓதுனே, போன வாரம் ஜும்மால ஓதுனே, ரமலான்ல ஒரு குர்ஆனை முழுசா ஓதுனே. ஆன்சர் உங்கள்ட்ட இருக்கு, நல்லா தெரியும். மொழிபெயர்ப்பு படிச்சவங்க யாரு சொல்லுவீங்க, தெரியும். சிந்திச்சவங்க யாருன்னு கேட்டா எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஏன்னா நமக்கு அதுக்கு பழக்கப்படுத்தவும் இல்லை, நமக்கு அது சொல்லித்தரவும் இல்லை. ஆனா குர்ஆனு வெறுமனை படியணும், வெறுமனை ஓதணும் உங்களுக்கு கட்டளை இடவே, ஆழ்ந்து சிந்தி. அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், அவர்கள் இந்த குர்ஆனை ஆழ்ந்து சிந்திக்க மாட்டார்களா? அதுக்கு தான் இந்த வேதம். ஆனா இன்னும் நம்ம அதுக்கு பழக்கப்படலை. அதை நீங்கள் பழக்கமாக்கி கொண்டால் வேறு எந்த ஆசிரியரும் நமக்கு தேவையில்லை. அதுவே நம்மை அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும், காலையில மனைவியோட சண்டை, கணவரோட சண்டை, பிள்ளையோட சண்டை, என்னவா இருக்கட்டும், அன்னன்னைக்கு அப்பப்போ பக்கத்தில் ஒரு ஆசிரியர் இருந்து கற்றுத்தந்தால் எப்படி நாம் சீர்திருத்தம் பெறுவோமோ அதை விட பல நூறு மடங்கு சீர்திருத்தத்தை அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு பெற்றுத்தரும், கற்றுத்தரும். அதை நோக்கி நகர வேண்டும். அதற்கான ஒரு பயிற்சிகளை, முன்னெடுப்புகளை இன்றிலிருந்தே துவக்குவதற்கு முயற்சிப்போமாக. அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக.